ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலேஷன் வீடியோ தான் இது. நடிகைகளுடைய சீரியல் நடிகை, சினிமா நடிகை ரெண்டும் சேர்ந்த ஒரு கொலாபான கம்பைலேஷன் வீடியோ தான் இது. இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய எபிசோட் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நிறைய பேர் வந்து 70mm 2.0 சேனல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அது அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி யூடியூப் தூக்கி விட்டாங்க. ஸோ இனிமேல் புதுசாக தான் வந்து ஏதாச்சும் யோசித்து ரொம்ப ஓப்பனாக வந்து பேசினதால் அந்த சேனலை வந்து கழித்து விட்டாங்க யூடியூப்பில். ஸோ அதனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, ஸ்டோரிஸ் சேனல் கண்டிப்பாக போடணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இப்போ 70mm இந்த கம்பைலேஷன் வீடியோக்குள்ளே வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறதே நம்ம காஜல் மாமி. எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான காஜல் மாமி. அவங்களுடைய பிக்கினி எப்பா 2 வாட்டிங்க பார்த்த உடனே 2 வாட்டி மேலே முடிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வழவழப்பாக அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் காட்டக்கூடிய கவர்ச்சியே வந்து அதுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க. அதில் நான் நம்பர் 1 இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு ஆன்டி வெறியர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காஜல் இந்த மாதிரி ஒரு எல்லோ ட்ரெஸ்ஸில், பிக்கினி ட்ரெஸ்ஸில் தன்னுடைய பின்னழகு பப்பாளி அப்படியே உரிச்ச மாதிரி காட்டுறதெல்லாம் வேறு மாதிரி இப்படி இருந்துச்சு. ஸோ இது பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அன்கண்ட்ரோலபுளாக போயிருப்பீங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எனக்கு காஜலை போடணும்னு சொல்லிச்சு. அதனால் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ஷேப்பை பாருங்கள், அப்பாடி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து காஜலோடைய முன்னழகு மாங்கனிகள் வந்து நசுக்கப்படும். ஸோ வாண்டடாக வந்து அப்படியே போய் இடிக்கிறீங்க, அப்படியே ஒரு லிப்லாம் கடிக்கிறீங்க, அப்புறம் வந்து சிரிக்கிறீங்க. இதுதான் வந்து சீன். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தவொடனே நிறைய பேர் வந்து திருக்க விட வச்ச வகையில் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே காஜலை வந்து வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆயிஷா. ஆயிஷாவோட நிறைய கவர்ச்சி இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் லைட்டாக ஸ்லிப் ஆகக்கூடிய ரொம்ப க்யூட்டான ஃப்ளாட்டான ஒரு ₹1 காயின், அதுக்கு மேலே பழைய ₹1 காயின், ₹2 காயின் இருக்கிற அளவுக்கான ஒரு ஓட்டை, அது வந்து ரொம்ப மெதுன்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால் அது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகை வந்து விஜய் டிவியில் ஒரு டான்ஸ் ஷோவா இல்லை கிளாமர் ஷோவான்னு தெரில. ஸோ வர்றவங்க எல்லாருமே வந்து அந்த மழையில் நனைஞ்ச மாதிரி, இல்லைனா வந்து தொப்புள் காட்டுற மாதிரி, முன்னழகு குலுங்குற மாதிரி, இந்த மாதிரி தான் வந்து டான்ஸ் ஷோவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நடிகையும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய பேர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பெரும்பாலான நடிகைகள், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸில் பார்க்கக்கூடிய நடிகைகள் பேர் வந்து எனக்கு தெரியாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் திட்டணும்னு நினச்சேன், கமெண்ட்ஸில் திட்டுங்க, பேர் கூட தெரியாமல் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள், அண்டு டைமோடு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நிவிஷா. ஸோ நிவிஷாவுக்கு முன்னழகு அபிர்விதமாக இருக்கும், ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 29 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சீரியலில் விட்டு துரத்தப்பட்டுட்டாங்க. இவங்களுக்கு நடிப்பு வரல, அந்த அழகும் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி சீரியல்லேருந்து ஒதுக்கப்பட்டாங்க. முன்னழகு வச்சே வந்து கொஞ்சம் 2-3 வருஷம் ஓட்டினாங்க. ஆனால் இதுக்கு மேலே ஓட்ட முடியல. ரொம்ப அதிக வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஸோ நெக்ஸ்ட்டு மடோனா செபாஸ்டியன். சான்ஸ் எல்லாம் இல்லைங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து துரத்தி விட்டாங்க. இனிமேல் வந்து என் வீட்டு வாசலில் நீங்கள் வந்து நிற்பீங்கடா அப்படின்னு சொல்லி சபதம் விட்டு வந்திருக்காங்களோ என்னமோ. கவர்ச்சியில் வந்து இறங்கி கோதாவில் குதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் விளைவாக முன்னழகு, பின்னழகு, முதுகு அழகு எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. தொடை அழகும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ 2 மலை கோடுகளும் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அது ரசிக்கும்படியாக இருக்குது. அதுதான் வந்து அட்ராக்டிவான ஒரு இதுவே. நிறைய நடிகைகள் கவர்ச்சி காட்டினா வந்து ரசிக்க முடியாது. ஆனால் மடோனா செபாஸ்டியனுடைய கவர்ச்சி நல்லாவே இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து பிக்னி போட்டு, இல்லைன்னா வந்து முன்னழகு குலுங்க வந்து ஓடனா. இந்த தொடை அழகெல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்லை மடோனாவுக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி அக்குள் அழகும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பித்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் கமர்ஷியல் ஆக்டர்ஸாக வந்து மாறிடுவாங்க நம்ம மடோனா செபாஸ்டியன். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது அனுயா. 40 வயசு தாங்க ஆகுது. ஆனால் வந்து ஒரு ஆண்டி ரேஞ்சுக்கு, ஆண்டி தான், 40 வயசு ஆனால் ஆண்டி தான். இவங்களுக்கும் காஜலுக்கும் வந்து 1-2 வயசு தான் வித்தியாசம். காஜல் பெரியவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த வயசு ஆண்டிக்கிட்ட. அப்படி இருக்கக்கூடிய ஆண்டியோடைய கவர்ச்சியை பாருங்கள். இது படத்தில் இருக்கக்கூடிய ஐட்டம் சாங்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் ஸ்டேஜ் ஷோ. அந்த ஸ்டேஜ் ஷோவில் ஹிட் அடிக்கணும் அப்படின்றதுக்காக அனுயாவை இந்த மாதிரி கவர்ச்சி ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி பின்னாடி கைகளை வச்சு
டான்சஸ் எல்லாம் வச்சு செய்கிறாங்க. ஃபுல்லாக அந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து அங்கே தூக்குவாங்க, இங்கே தொடுவாங்க, அங்கே போச்சு கசக்கி விடுவாங்க. இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்ருக்குறாங்க. அனுயா அதெல்லாம் அசர்ற மாதிரியே கிடையாது. பல கைகளை பார்த்தவன்டா நான் அப்படின்ற அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஆண்டியாக வந்து இந்த ஷோவில் இந்த கவர்ச்சியான ஆட்டத்தை ஆடி இருக்கிறாங்க. அந்த தொப்புளில் பாம்பு போட்டோம் பார்த்தீங்களா, அது மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து கம்பைலேஷனுக்குள்ளேயே ஒரு கம்பைலேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தது அபிதா குஜலாம்பால். ஸோ நெக்ஸ்ட் இந்த நடிகை தெரியல. இதே மாதிரி நிறைய நடிகைகள் வந்து அடுத்தடுத்து கவர்ச்சியில் வருவாங்க. இவங்க எல்லாமே சீரியல் ஆர்டிஸ்ட். சினிமாவில் காட்டின கவர்ச்சி இதெல்லாம், சீரியலில் காட்டின கவர்ச்சி இல்லை. சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து சினிமாவில் காட்டின கவர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து இந்த விஜய் படத்தில் வருவாங்க இல்லையா, அம்முக்குட்டி அப்படின்னு சொல்லி, அம்முக்குட்டி இல்லை, இவங்க வடிவேலுக்கு ஜோடியாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு படத்தில் கவர்ச்சி ரோலுக்கு கூட்டியிருக்காங்க. ஸோ அதில் எந்த மாதிரியான கவர்ச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். குலுங்க முன்னழகு பெருசு வேறு, குலுங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி விமல் நடித்த படம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வரக்கூடிய ஆண்டி இவங்க ஃபேமஸான சீரியல் ஆர்டிஸ்ட் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி ரோலில் இது வரைக்கும் நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். அப்படியான ஒரு சூப்பர் கவர்ச்சி ரோலு. இப்போ கூட ஏதோ சீரியலில் நடிக்கிறாங்க. எந்த சீரியல்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இவங்களோட பேர் தெரிஞ்சாலும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சிறுகடிக்கு ஆசையில் மாமியார் ரோலில் வருவாங்கள்ல, முத்துவோட மாமியார், அந்த ரோலில் வரக்கூடிய ஆண்டி. இவங்க கோபமாக தான் பேசுகிறாங்க, இருந்தாலும் வந்து ஆண்டி ரேஞ்சுக்கு போயிட்டதால் எந்த பகுதி வந்து தெரிஞ்சாலுமே அந்த பகுதிக்கும் அட்ராக்டிவான ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நடிகைக்கு இடையழகு ஃபேன்ஸ், டஸ்கியான இடையழகு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி எந்த நடிகைகளுடைய கம்பைலேஷன் அதிகமாக நம்ம போடலாம், அதையும் உங்களுக்கு தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பிரக்யங்கரா, 26 வயசாகக்கூடிய இளம் நடிகை. ஒரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கவர்ச்சியெல்லாம் காட்ட மாட்டேங்க, எனக்கு என்னோடய நடிப்புக்கு கிடைக்கிற ரோல்னால் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நடிகையோடைய கவர்ச்சியை பாருங்கள். உள்ளாடையே போடாமல் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கிறாங்க. சரியான குத்துப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மோனிகா, இந்த டாப் டூப் குக்கில் வரக்கூடிய கோமாளி. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களுடைய பேர் ஒரு மலையாளத்து இன்ஃப்ளூயன்சருங்க. இவங்க சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. இவங்களுடைய டிரான்சிஷன் பாருங்கள். இப்போது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது ஆயிஷா. இவங்க பேர் வந்து ஆஷான்னு நினைக்கிறேன். மலையாளம் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். முன்னழகு கோடு தெரியுதா, எட்டி பார்க்குற மாதிரி இருக்கா, பின்னழகு தெரியுதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபிட் செக் பண்ணுறாங்க. தொப்புலும் வந்து சூப்பராக காட்டிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு. இவங்க வந்து ஒரு விஜே, அவங்களுடைய அக்கல் கொஞ்சம் அங்கங்கே கருப்பு இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்னேகாவை போடலன்னா எப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி நடிகை ஸ்னேகாவுடைய சைடு வியூ, அதில் வந்து வளவலன்னு இருக்கக்கூடிய வியூ. இந்த படம் நடிக்கும்போது வெறும் 31 வயசு தான், ஆனால் ஒரு மெச்சூர்டான ஆண்டி ரேஞ்சில் இருக்கிறாங்க. இதுலேயே வந்து ஓட விட்டுருப்பாங்க பாருங்கள், ஓட விடுறது, அப்புறம் மேலே வந்து மோதுறது, முன்னழகை பிடிச்சி ஓப்பனாக கசக்குவாங்க, ஓப்பனாக பிடிச்சி அழுத்தி விடுறது, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளுக்கெல்லாம் நான்லாம் கியூன் ராணிடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்னேகாவுடைய ஆட்டம்லாம் வெறி ஆட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள்லாம் நடி கவர்ச்சி காட்டுறீங்க, நான் காட்டுறேன் பாரு கவர்ச்சி, அதுதான். அந்த மாதிரிலாம் அடிக்கவே முடியாது. சாரியிலே நல்லா கவர்ச்சி காட்டுவேன், ட்ரெஸ்ஸையே கொஞ்சம் கூட விளக்காமல் கவர்ச்சி காட்டுவேன்ற மாதிரி காட்டுவாங்க ஸ்னேகாலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிரீத்தி ஷர்மா சீரியல் நடிகை பிரீத்தி ஷர்மாவுக்கு 27 வயசு தான் ஆகுது. ஒரு 2 வருஷமாக தான் வந்து ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டாக மாறுறாங்க. அதுவும் இல்லாமல் சீரியலில் நடிக்கும்போது யாருமே கண்டுக்கவே கிடையாது. சீரியல்லே வந்து கொஞ்சமான கவர்ச்சி சீன்ஸ்லாம் நடித்தாங்க, பெருசாக ஹிட் அடிக்கலை. இன்ஸ்டாவில் போய் தன்னுடைய ஆடைகளை கலைஞ்சி தன்னுடைய ஃபேன்ஸை வந்து வெறியேற்றினாங்க. இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு பட்டத்துக்கு போனாங்க. இன்னொரு நல்ல சீரியல் கிடைக்கிது, சேலரி ஏறுது, ஆக ஆடையை குறைச்சா காசு வருது அப்படின்றத கண்டுபிடிச்சி நிறைய கவர்ச்சி வந்து அடுக்கடுக்காக காட்டின ஒரு நடிகை தான் பிரீத்தி ஷர்மா. ஸோ தொப்பலை நனைஞ்சு தொப்பல் காட்டக்கூடிய சீன், எப்படி ரைமிங், அந்த மாதிரியான ஒரு சீன்லாம் வந்து அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க வடநாட்டை சேர்ந்த பிரீத்தி ஷர்மா. ஸோ இவங்களுக்கு எத்தனை பேர் இவங்கள பிடிக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க. இதெல்லாம் வந்து லைவ் ஷோலெல்லாம் பார்த்தவங்களாம் அப்படியே வந்து அங்கே தண்ணி ஊற்றுறது வாயில் எச்சி ஊற்றுற அளவுக்கு பார்த்துட்டே இருந்திருப்பீங்கள்ல. நான் இதெல்லாம் வந்து லைவாக பார்க்கல, இந்த மாதிரி வீடியோ கிளிப்பாக தான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து லைவாக இதெல்லாம் வந்து சன் டிவியில் போடுவாங்க பாருங்கள், அப்போல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கள்ல. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சீரியல் பார்க்குறது இப்படி தான் பார்க்க வைக்கிறாங்க போல், தொப்புலாம் நல்லா காட்டி, அதுவும் ஈரமாக காட்டி வெறியேற்றுறதுக்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்கு நடிகை. ஆக்சுவலி அவங்க தெலுங்கு நடிகை கிடையாது. இவங்க யாருன்றது தெரியுதுங்களா? இவங்க தாங்க அந்த கூமாம்பட்டி கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒரு நடிகை. ஓ இல்லை இது அவங்க கிடையாது. அதே ஷோவில் இன்னொரு நடிகை அனுஜான்னு நினைக்கிறேன் இவங்களுடைய பேர். ஸோ சைடில் இருக்கக்கூடிய க்யூட்டான தொப்புள் வியூ நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பால் மாதிரி இருக்கிறியாம்மா, இவங்களுடைய பேர் கண்டிப்பாக எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பார்த்த உடனே பத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பு, அப்படியே பால் கலரில் இருக்கக்கூடிய மேனி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி மாதிரி இருக்கக்கூடிய, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா குழன்னு சாஃப்டாக இருக்கிறே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே வந்து வெறியேறின ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தான். கண்டிப்பாக வந்து வடக்கி தான். பட் பரவாயில்ல, தப்பில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுடைய ஆடையும் சரி, அவங்களுடைய சிரிப்பும் சரி, அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஜாக்கெட்டோட பாவாடையோடு பார்க்குறது எல்லாம் வந்து தனி கிக்கு தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாதினி குமார். ஸோ இவங்க வந்து சின்ன சின்ன ரோலில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. இந்த லோ பட்ஜெட் 1 கோடி ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து இந்த நடிகை தான் ஹீரோயினாக நடிப்பாங்க. ஸோ லோ பட்ஜெட் படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. இவங்களுடைய கவர்ச்சியை வந்து பார்த்து தெரிக்க விடுங்க. ரொம்ப எல்லாம் வந்து வசீகரமான உடல் அமைப்பு இல்லைனாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இவங்களை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 70mm ஸ்டோரிஸ் சேனல், 2.0 சேனல் ரெண்டுமே வந்து யூடியூப் பாலிசி அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூவால் கொஞ்சம் முடங்கி இருக்குது. அதனால் அடுத்து எந்த மாதிரி கொண்டு போகலாம், எந்த மாதிரி போகலாம், பாலிசியெல்லாம் வயலேஷன் பண்ணாமல் எப்படி வந்து ஓப்பனாக பேசாமல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் கொஞ்சம் கொடுங்க. அந்த ஐடியாஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் ஸ்டோரிஸ் சேனலில் வந்து இன்னொரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டுருவேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். எப்படி பேசுகிறது, எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா ஜிமெயில் ஐடி லிங்க் இருக்குது, இன்ஸ்டாவோடைய லிங்க்கும் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சீரியல் நடிகை தன்னுடைய முன்னழகை வந்து குனிஞ்சு அப்படியே காட்டக்கூடிய ஒரு சீன். ஸோ அது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நேராக நிற்கும் போது பெருசாக அந்தளவுக்கு தெரியுமா அப்படின்ற வகையில் தான் இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு நார்மலான ஹோம்லியான ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் வந்து என்னது ஹோம்லி ட்ரெஸ்ஸாக, இப்போ குனிஞ்சு காட்டுறோம் பரடி அப்படின்னு சொல்லி ஆண்டி அப்படின்ற மாதிரி குனிஞ்சு காட்டினா தெரிக்க விடக்கூடிய வகையில் எவ்வளோ பெரிய முன்னழகு. அது மட்டும் இல்லாமல் நேராக பார்த்தா ஒன்றும் தெரில, குனிஞ்சு பார்த்தா இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கவர்ச்சி இருந்துச்சு. ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த நடிகை இந்த கம்பைலேஷனில். ஸோ நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நடிகை வந்து இவங்களும் ஒரு மலையாளத்தைச் சேர்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ இவங்கள ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னா இவங்களுடைய க்யூட்டான தொப்புள் வியூ நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க பார்க்க புசுன்னு குண்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கிறாங்க. ஆனால் வந்து இடுப்பை மட்டும், அந்த இடையழகை மட்டும் நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கிறாங்க. தொப்புளும் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். மலையாளம்னா மலையாளம் நாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு டெல்னா டேவிஸ். நான் வந்து ஓடுற மாதிரி ஓடுவேன். ஸோ ரைட்டாக தொப்புளையும் வந்து காட்டுவேன். அப்படியே ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணு. முன்னழகு குலுங்குற மாதிரி இருக்கணும், அதையும் வந்து கேப்சர் பண்ணிக்கோ. மெயினாக தொப்புள் தெரியணும். நம்மளுடைய தொப்புளுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கணக்கச்சிதமாக காட்டக்கூடிய ஒரு நடிகை டெல்னா டேவிஸ். ஸோ சும்மா சொல்லக்கூடாது, அழகான க்யூட்டான தொப்புள் தான். ஸோ நெக்ஸ்ட் இவங்க பேர் ஹேமப்ரியா அப்படின்னு நினைக்கிறேன். எங்கடா பிடிக்கிற எங்கடா கை வைக்கிற, சீரியலாக என்னடா இது, சினிமாவில் பண்ணால் கூட பரவாயில்ல, சினிமாவில் கூட தமன்னாவை பிடிச்சி பின்னழகுலே தட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தாங்க பண்ணுறான் இவன். என்ன சான்ஸ் கிடச்சா போதுன்ற மாதிரி எங்கே பிடிச்சி தூக்கிட்டா பாருங்கள். அவன் நினச்சிருந்தா தொடையில் கை வச்சு தூக்கியிருக்கலாம். ஆனால் வந்து எவ்வளோ நாள் ஆசை, என் வெறியை இப்போ நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பின்னழகை பிடிச்சி கசக்குன்னு கசக்கி விட்டு பிடிச்சி தூக்குறாங்க. அவன் வந்து தூக்கும் போதே தெரியுது, போட்டு அந்த அழுத்துறான், பிதுங்கின்னு வெளியே வருது ஹேமப்ரியாவுடைய பின்னழகு. ஆனால் விஜய் டிவியெல்லாம் சன் டிவியை கம்பேர் பண்ணும்போது விஜய் டிவியெல்லாம் இன்னும் வெறித்தனமாக கவர்ச்சி காட்டுறாங்க. பெட்ரூம் சீன்லாம் வந்து காட்டுறாங்க. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு போட்டியாக தான் வந்து சன் டிவியில் சில பல கவர்ச்சி நடிகைகளை வச்சு சீரியல் நடத்திட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த ஹேமப்ரியாவுடைய கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது பிரகீடா சாஹா. ஸோ அந்த பார்த்திபன் படத்தில் ஆடை இல்லாமல் நடித்த அதோடைய விளைவு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ச்சி காட்ட ரெடி ஆனாங்க. ஆனால்
அதை பார்க்கறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி, அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. எந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் பெருசாக கவர்ச்சிக்கான வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மனம் தளராத பிரகிடா தன்னுடைய அக்கல் கவர்ச்சியும் இடையழகு கவர்ச்சியும் வந்து கண்டினியூஸாக காட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கவர்ச்சிக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ரோல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இந்த பிரகிடா சாகோடைய கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருடைய ஃபேவரட் இந்த நடிகையுடைய பேர் இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு புலி படத்துக்கு அப்புறம், ரச்சிதா ராம். ஸோ இவங்களுடைய இடையழகும் தொப்புள் அழகும் யூனிக்காக இருக்கும். அந்த படத்துலேயே நடித்த உபேந்திரா இருக்கார் இல்லையா, ஸோ உபேந்திராவே வந்து உள்ளாடியை கழட்டி விட்டுட்டு பாத்ரூமில் செய்ன்னு செய்வாப்பில் நம்ம ரச்சிதா ராம. அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி சீன் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ பார்ப்போம். ஆனால் ரச்சிதாவை வச்சு செய்யாத நடிகர்களே இல்லைன்ற மாதிரி இருக்கும் இந்த சாண்டல்வுட்டில், கர்நாடகா மூவிஸில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகை இவங்க. ஸோ இவங்களை பற்றி தனியாக வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்பெலேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட ப்ளேலிஸ்ட், அதாவது வீடியோஸ் எல்லாத்தையுமே ப்ளேலிஸ்ட்டாக கம்பைண்டாக வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டை கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த இன்னொரு கம்பைலேஷன் வீடியோவும் வந்து நாளைக்கு வந்துடும். ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.